வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 16வது சட்டசபைக்கான பொதுத் தேர்தல் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. மெஜாரிட்டிக்கு 16 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்கள், பாஜக 4 இடங்கள், அதிமுக மற்றும் எல்ஜேகே தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றன. இதனையடுத்து 15வது சட்டசபை கலைக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவராக ரங்கசாமி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து அவர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் வழங்கினார். அதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ரங்கசாமி முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி புதுச்சேரி முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்று சாதனை படைத்தார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமியை தொடர்ந்து அமைச்சர்களாக நமச்சிவாயம் மற்றும் ஏனம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணாராவும் பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின், தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ், புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌகான், மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவேலு, திருமுருகன், நேரு, சிவக்கொழுந்து, வையாபுரி மணிகண்டன், ராமு, ஐயப்பன், மார்டின் சார்லஸ், ஜான்குமார், நாராயணசாமி, செந்தில்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நான் ரங்கசாமி கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் மற்றும் மற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பில் முதலமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திறந்தவருக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்போ வெறுப்போ இன்றியும் முறை நான் ரங்கசாமி கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் முதலமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய முதலமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டாலன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பின் சட்டத்திற்கு இணங்க எத்தவத்திற்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றி விருப்போ இன்றி முறை வழங்குவேன். ஓகே சார். ஒரே நிமிஷம்
ஏன்னா தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் பேராதரவுடன் நேயம் மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி நல்லாசியோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்ட நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் நன்றி அறிவிப்பு மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முத்துலிங்கம்பேட்டையில் உள்ள நேயம் மக்கள் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமை தாங்கினார். நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் நமது தட்டாஞ்சாவடி தொகுதி வெற்றி வேட்பாளருமான விநாயகம் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் பேசிய விநாயகம், தனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் தேர்தல் பணியில் ஈடுபட்ட நிர்வாகிகள், தோழர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் தாய்மார்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் ஆலோசனை கூட்டத்தில் நேயம் மக்கள் கழக மகளிர் அணி நிர்வாகி வசந்தி நேரு, தமிழர் களம் அழகர், சமூக ஆர்வலர் கோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் நேயம் மக்கள் கழக மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தொகுதியின் தெரியாம போயிருக்கலாம், அவர் செய்த பணிகள் நிறைய தெரியாம போயிருக்கலாம். எங்க பகுதியில வந்து ஐயப்ப தான் வந்திருந்தாங்க, ஆனா அதுவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு வந்து இப்பவே நிறைய உதவிகள் செய்யறாங்க. எங்க பகுதி மக்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவ்வளவு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் அங்கங்க போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா அதுக்குள்ளார எலெக்ஷன் டேட் அறிவிச்சதால நிறுத்திட்டாங்க. சார் வந்து மக்களுங்களை சந்திச்சு இன்னும் நல்லா பேசணும், இன்னும் நிறைய முயற்சி பண்ணாருன்னா கண்டிப்பா அவர் தான் வருவார். புதுப்பேட்டை ஏரியாவுக்கு அவர் தான் வருவார். இவங்களாம் வந்து ரொம்ப ஆவலாக விநாயகத்துக்கோசம் பணியாற்றுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாத காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு 2ஆம் இடம் வரதுன்றது ஒரு பணபலத்தையும் ஒரு படைபலத்தையும் எடுத்து வரதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான் அரசியலில் ரொம்ப காலமாக இருக்கிறவர். இந்த பகுதியில் வந்து என்னுடைய ஒரு பூர்வீக குடும்பம்லாம் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த தொகுதியில் ஒரு மாடலாக நம்ம இதை எடுத்து செய்வோம், நம்ம உள்ளப்படையில் எப்படிலாம் செய்கிறோமோ அதை மாதிரி இங்கேயும் நம்ம பணியை தொடரணும்னு சொல்லி தான் ஒரு கேப்பாற்றற்ற இடத்துல இருக்கிற இந்த தொகுதி ஒரு 10 ஆண்டுகளாக பின்தங்கி இருக்குதுன்றது நல்லா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தவங்களும் போட்டிங்க தெரியுங்களா, அதுக்கு வந்து நான் வந்து தலை வணங்குறேன். இப்போ நாங்கள் வந்து அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் எங்களை தாண்டி நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சிங்க தெரியுங்களா, அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். புதுச்சேரி குமுதம் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி ஆசிரியர் கலைக்குழு இணைந்து தயாரித்துள்ள சமுதாய விதைகள் குறும்படத்தின் வெளியீட்டு விழா குயிலாப்பாளையம் யாத்ரா தியேட்டரில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி அரசு ஆணையர் மற்றும் அரசு துறை செயலர் டாக்டர் முத்தம்மா கலந்து கொண்டு குறும்படத்தை வெளியிட்டார். படத்தை பார்த்த பின்னர் மேடையில் உரையாற்றிய அவர், சமுதாய விதைகள் குறும்படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களின் யதார்த்தமான நடிப்பும் தன்னை வியக்க வைத்ததாக தெரிவித்தார். ஒவ்வொரு கதாபாத்திரமும் கதையின் ஆழத்தை உணர்ந்து நடித்திருந்ததாகவும் அவர்களின் நடிப்பு படத்திற்கு பெரும் பலமாக அமைந்துள்ளதாகவும் பாராட்டினார். மேலும் சமூக பொறுப்புணர்வை ஏற்படுத்தும் இதுபோன்ற படைப்புகள் தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இக்குறும்படத்திற்கு கலைமாமணி முருகேசன் கதை, வசனம் மற்றும் இணை இயக்குநராக பணியாற்றியுள்ளார். திரைக்கதை எழுதிய யாத்ரா ஸ்ரீனிவாசன் இயக்கியுள்ளார். விழாவில் சமூக ஆர்வலர்கள், கலைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவாக படக்குழுவினருக்கு ஆணையர் முத்தம்மா பொன்னாடை அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ள நிலையில் 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கும் ரங்கசாமிக்கு திருப்பட்டினத்தில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் திருப்பட்டினம் தொகுதி பொதுச் செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திருப்பட்டினம் கடைவீதியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். அப்பொழுது முதல்வர் ரங்கசாமி வாழ்க என முழக்கமிட்டு தொண்டர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
இந்நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு கொண்டாடினர். கொடுப்பாங்க. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி புதுச்சேரி முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்றார். லோக்நிவாசில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதக்கடிப்பட்டு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கோபிகா, முதல்வர் ரங்கசாமி 5வது முறையாக பதவியேற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. திருபுவனை தொகுதியில் ஆதரவு அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ளது மக்களின் நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்றார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் பொற்கால ஆட்சியை தொடர்ந்து நீடிக்கும், இது மக்களுக்கான ஆட்சி என்றும் அவர் தெரிவித்தார். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் மாணவர்கள் உயர்கல்வி மற்றும் தொழில்முறை படிப்புகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிப்பின் வாய்ப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து சென்னை இந்திரா காந்தி சிலை அருகே செயல்படும் எடுஃபேஷ் லேர்னிங் சென்டர் கல்வி நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் பயிற்றுனர் வெங்கட் விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறுகையில், CA படிப்பிற்கு வயது வரம்பு கிடையாது. எந்த பிரிவில் படித்தவர்களும் CA படிக்கலாம். 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் பதிவு செய்யலாம். ஆனால் தேர்வு எழுத +2 தேர்ச்சி அவசியம் என்றார். மேலும் CA படிப்பு ஃபவுண்டேஷன், இன்டர் மற்றும் ஃபைனான்ஸ் என 3 நிலைகளை கொண்டது. ஆண்டிற்கு ஜனவரி, ஜூன், செப்டம்பர் ஆகிய மாதங்களில் 3 முறை தேர்வு எழுத வாய்ப்புள்ளது. CA தேர்வு கடினம் என்ற எண்ணம் பலரிடம் இருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி எடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்றும் தெரிவித்தார். ஒரு தேர்வில் தோல்வியடைந்தாலும் மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படுவதால் மாணவர்கள் மன உறுதியை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். CA படிப்புடன் இணைந்து ஆடிட்டிங் நிறுவனங்களில் பயிற்சி பெறும் வாய்ப்பும் இருப்பதாக தெரிவித்த வெங்கட், பயிற்சி காலத்தில் மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் CA இன்டர் நிலையை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு தற்போது பிசினஸ் அக்கவுண்டிங் அசோசியேட் என்ற பட்டமும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கார்ப்பரேட் நிறுவனங்களில் ₹80,000 முதல் ₹90,000 வரை தொடக்க ஊதியத்தில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கின்றன என்றார். மேலும் GST ஆலோசகர், வருமான வரி ஆலோசகர், ஆடிட்டர் மற்றும் கணினியல் நிபுணர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் CA படித்தவர்களுக்கு அதிக தேவை உள்ளதாகவும், இந்தியாவில் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் எதிர்காலத்திலும் CA துறைக்கு நல்ல வேலைவாய்ப்பு இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தின் 16வது சட்டமன்றத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்று வரலாறு படைத்த மக்கள் முதல்வர் ரங்கசாமியை காரைக்கால் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் டாக்டர் ரமேஷ் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின் மற்றும் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் புதுச்சேரி வந்தடைந்தனர். புதுச்சேரி விமான நிலையத்தில் மாநில தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், ஏம்பலம் செல்வம் உள்ளிட்டோர் அவர்களை வரவேற்றனர். 1000க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் தேசிய தலைவர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த நிதின் நபின் எதிர்கால மக்கள் பணி மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார்.
மேலும் நடைபெற்ற மையக்குழு மற்றும் முக்கிய நிர்வாகிகளின் கூட்டங்களில் கட்சியின் வளர்ச்சி, அமைப்பு வலுப்படுத்துதல் மற்றும் மக்கள் தொடர்பு பணிகள் குறித்து விரிவான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இக்கூட்டத்தில் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ், மாநில பொருளாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கிடையில் காங்கிரஸ் தொண்டர்கள் பாஜக அலுவலகத்தில் முற்றுகையிட்டு வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் காயமடைந்த முதலியார்பேட்டை பகுதி பாஜக நிர்வாகி சிவபெருமாளை தேசிய தலைவர் நிதின் நவீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அவரது மருத்துவமனை சிகிச்சைக்காக நிதியுதவி காசோலையும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் உள்ள புனித அந்தோணியார் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1991 முதல் 1995 வரை கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர்கள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடிய முன்னாள் மாணவிகள் தங்களது பள்ளி நாட்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். தங்களை வழிநடத்திய ஆசிரியர்களை சந்தித்தனர். விழாவில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவிகள் நினைவு பரிசுகள் வழங்கி மரியாதை செலுத்தினர். அதேபோல் ஆசிரியர்களும் மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் தாங்கள் கல்வி பயின்ற பள்ளியின் வளர்ச்சிக்காக முன்னாள் மாணவிகள் சார்பில் நன்கொடை வழங்கப்பட்டது. இது பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பாராட்டை பெற்றது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பு நிகழ்ச்சி பழைய நினைவுகளை மீட்டெடுத்ததோடு ஆசிரியர்கள் மாணவர்கள் இடையேயான பாசப்பிணைப்பை மீண்டும் வெளிப்படுத்தியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவிகள் பள்ளி வளாகத்தில் புகைப்படங்கள் எடுத்து உற்சாகமாக கலந்துரையாடினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை 1993 முதல் 1994 பேட்ச் முன்னாள் மாணவிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு மற்றும் தேசிய மக்கள் முன்னணியின் நிறுவன தலைவர் சாமிநாதன் 50வது பிறந்த நாள் விழா புதுச்சேரியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்துடன் கொண்டாடப்பட்டது. புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற விழாவில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து 200க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. தேடல் கேசவன் அமைப்பின் மூலம் பொதுமக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் பல்வேறு ஆதரவற்ற இல்லங்களில் உள்ள மாணவர்களுக்கும் உதவிகள் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் இன்னாசிராக் சிவா, துணைத் தலைவர் ராஜேஷ், பொருளாளர் சுரேஷ், செயலாளர்கள் தில்லை ஆறுமுகம், இவான் சாமிநாதன், ரெஜினா டேவிட், இணை செயலாளர்கள் கிரி, சதீஷ் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர்.
புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்றுள்ள ரங்கசாமிக்கு RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் வெங்கட்ராமன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். இந்த முறையாவது புதுச்சேரியில் மக்களுக்கான நல்லாட்சியை முதல்வர் ரங்கசாமி வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் மாநில அந்தஸ்து, கடன் சுமை குறைப்பு, நிதி ஆதாரத்தை அதிகரிக்கும் பொருளாதார திட்டங்கள் போன்ற முக்கிய அம்சங்களில் முன்னேற்றம் இல்லை என்றும், இரட்டை என்ஜின் ஆட்சி இருந்தபோதும் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சியில் மாற்றம் ஏற்படவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் மதுக்கடைகள் மற்றும் ரெஸ்டோ பார்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், பிரெஞ்சு மொழி நீக்கத்தை தடுக்கவும், அமைச்சர்களுக்கு உடனடியாக இலாக்காக்கள் ஒதுக்கவும், உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்தவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நிறைவாக முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுக்கு RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடல் முதலில் பாடப்பட்டதையும், பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய புதுச்சேரி தமிழ்த்தாய் வாழ்த்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே பாடல் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதையும் கண்டித்து அரியாங்குப்பம் சிக்னல் அருகே திராவிடர் கழகத்தின் சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் திராவிடர் கழக தலைவர் வீரமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு துணைத் தலைவர் இளங்கோ, செயலாளர் சுரேஷ், ஜெகன், சிவமுருகன், ரவி, முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆளுநருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றி அடைத்து சென்றனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் 2 முறை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்றும் சிகிச்சை அளிக்கப்படாததால் நோயாளிகள் விரக்தியுடன் மருத்துவமனை விட்டு வெளியேறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கீரப்பாளையம் பஜார் கோவில் வீதியைச் சேர்ந்த ஆரோக்கியநாதன் மகன் ராஜேஷ்குமார் பைல்ஸ் மற்றும் பிஸ்டுலா பிரச்சினைக்காக கடந்த மே 2ஆம் தேதி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு கடந்த 5ஆம் தேதி ஆபரேஷன் செய்யப்படவிருந்த நிலையில் இனிமா கொடுத்து ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்று 2 மணி நேரம் காத்திருக்க வைத்த பின்னர் நோயாளிகள் அதிகம் என கூறி சிகிச்சை அளிக்காமல் மீண்டும் வார்டுக்கு அனுப்பியதாக குற்றம் சாட்டினார். அதேபோல் மீண்டும் ஆபரேஷனுக்காக அழைத்து சென்றும் சிகிச்சை அளிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். மேலும் அரசியல் சிபாரிசுடன் வந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும், தன்னை கடந்த 10 நாட்களாக அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதேபோன்று காலப்பேட்டை சேர்ந்த வெங்கடேச பெருமாளும் 2 முறை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்படவில்லை என தெரிவித்தார். தங்களுக்கு பிறகு வந்தவர்கள் ஆபரேஷன் செய்து வீடு திரும்பியதாகவும், சிபாரிசு உள்ளவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் இருவரும் குற்றம் சாட்டினர். மேலும் ஆபரேஷனுக்காக சென்றிருந்த போது தங்களது படுக்கைகளில் மற்ற நோயாளிகள் அமர்த்தப்பட்டதால் வெளியே நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவித்தனர். 10 நாட்களாக சிகிச்சைக்காக காத்திருந்த நிலையில் விரக்தியடைந்த நோயாளிகள் மருத்துவமனையை விட்டு வெளியேறிய சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. வெளியே நிற்கணும். நம்ம உள்ள சாப்பாடு போனோம்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்க வீட்டுக்கு போகலாம். சரி குடிச்சிட்டு கேட்டோம்னா டாக்டர் வரட்டும் வெயிட் பண்றாங்க, அங்கேயே நிற்க வேணாம் நினைக்கிறாங்க. இவங்களை கேட்டா அவங்கள கேட்டுறாங்க, அவங்க கேட்டா இவங்கள கேட்டுறாங்க. யார் தான் கேட்குறது? நாங்கள் டியூட்டி மாறிட்டோம், நீங்க காலைக்கு கேட்க வேண்டியது இப்போ கேட்குறாங்க எங்களை. இப்போ சொன்னா ஒரு ஒழுங்கான பதில் இல்லை. காரைக்கால் சமத்துவபுரம் பகுதியில் நாய், பூனை உள்ளிட்ட விலங்குகள் மர்மமான முறையில் இருப்பதாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து ஹோப் டைல் அனிமல் ஃபவுண்டேஷன் அமைப்பினர் அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அங்குள்ள ஒருவர் கோழிகளை பாதுகாப்பதற்காக நாய் மற்றும் பூனைகளுக்கு விஷம் வைத்து கொன்றதாகவும், தொடர்ந்து விலங்குகளை துன்புறுத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஹோப் டைல் அனிமல் ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் சிறில் இருதயராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் நகர காவல் நிலைய ஆய்வாளர்களிடம் புகார் அளித்தார்.
புகாரின் பேரில் காரைக்கால் சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த பஷீர் மற்றும் அவரது மனைவி பர்வின் ஆகியோர் மீது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் உயிரிழந்த பூனைகளின் உடல்கள் காரைக்கால் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடல்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிறில் இருதயராஜ், விலங்குகளுக்கு உணவளிக்க முடியாவிட்டால் அவற்றை விட்டு விடுங்கள், மாறாக துன்புறுத்த வேண்டாம் என்று பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் இந்த ஆண்டிற்கான வைகாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்ற விழாவை முன்னிட்டு ரிஷப கொடி வீதி உலாவாக எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் கொடிமரத்துக்கு கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மற்றும் ஆராதனை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக வரும் 27ஆம் தேதி திருத்தேரோட்டமும் 28ஆம் தேதி சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெற உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.